என்ன பானம் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரே பெரிய அடிதடி போல இருக்கே. ஆமா, நேர்காணலே நடத்தாம நீ எப்படிப்பா இந்த மாதிரி சீட்டு கொடுத்த? ஆக்சுவலா ஒரு 60 பேருக்கு நேர்காணல் நடத்தினாரு. அதுலயும் வந்து பேரம் பேசினார். 5 கோடி செலவு பண்ண முடியுமா, உங்களுக்கு வந்து நாங்கள் சீட்டு தரோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். 234 தொகுதியில் இல்லை நேர்காணல் நடத்தி இதுக்கப்புறமா அதை இது பண்ணுறக்குள்ள நாள் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, நேரடியாக யார் யாரெல்லாம் 5 கோடி செலவு பண்ணுறாங்க, ரெண்டாவது எந்தெந்த கட்சியிலேருந்து யார் யாரெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அதிமுகவில் சீட்டு கிடைக்கலையா, உடனே இங்கே வாங்க. நாம் தமிழில் சீட்டு கிடைக்கலையா, இங்கே வாங்க. காங்கிரஸ்லேருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, இங்கே வாங்க அப்படின்னு. இப்போ எப்படி ஆதவ அர்ஜுனா உள்ள வந்த நேரம், இந்த திமுக விசிகால வந்து துரத்தப்பட்ட ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த நேரம், இப்போ வேட்பாளர்களே எப்படி பார்த்தீங்கன்னா 15 பேர் இப்போ சீட்டை அனௌன்ஸ் பண்ணாங்களா, அது 4 பேர் அதிமுக. அந்த மாதிரி யாரும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து செலவு பண்ணக்கூடியவர்களாக பார்த்து இவர் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி தாவேக்காவுடைய தொண்டர்கள் களத்திலே இறங்கி என்ன பேசியிருக்காங்கன்னா, 3 வருஷமா போஸ்டர் ஒட்டினது நான், கோடிக்கணக்காக செலவு பண்ணது நான், ஆனால் 3 மாசத்துல நாம் தமிழர்லேருந்து வந்த ஒரு நபர் அவருக்கு வந்து நீ வந்து சீட்டு கொடுத்துருக்கியே, இது எப்படி சரிப்படும்? நேர்காணலே நடத்தலையே, நீ காசெல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஃபார்ம் வாங்க வச்ச, இப்போ அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி அதுக்கு நாங்கள் டெபாசிட்லாம் கட்டி இது பண்ணோம், குறைஞ்சபட்ச நேர்காணல் தான் நடத்திருக்கலாம்ல, அது கூட இல்லாம இப்படி சில பேர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, நேர்காணலினூடாகவாவது விஜயை பாத்திர மாட்டோமா, அதை கூட விஜய் செய்யலையே, கட்டின காசு வீணா போச்சே அப்படின்றதான் இப்ப வருத்தமாகி. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவர் ஒரு திமுக கட்சியினுடைய தலைவர், அவர் நேர்காணல் நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்துறாரு. எல்லாருமே நேர்காணல் நடத்துறாங்க. ஆல்மோஸ்ட் பெரிய கட்சிகள் எல்லாமே நேர்காணல் நடத்தியிருக்கிறாங்க. 1-to-1 கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா இவர் வந்து தன் கட்சியில தேர்தலில் நிக்க போற கேண்டிடேட்டை நான் வந்து தேர்வு கூட செய்ய மாட்டேன் வச்சுக்கிட்டா இல்லைன்றாரு. அவரும் இல்ல, அவர்கிட்ட இருந்தா அவரு நேர்காணலாம் நடத்தி இருப்பாரு. இல்லைங்க, இப்ப நேர்காணல் நடத்தாம ஒரு பொம்மை சும்மாவாது ஒரு நாடகத்துக்காக நடத்திருக்கலாமா இல்லையா? அதாங்க, இருந்தா அவர் நடத்தி இருப்பாருங்க. இல்ல இப்ப கடைசி நேரத்துல கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போடு அப்படின்ற மாதிரி கிடைச்சதாவது. இந்த படத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, பிரபுதேவாவோட பாட்டுல, ஒழுங்கா பில்ல கட்டு, இல்ல உனக்கு பேச்ச சர்வீஸ் கட்டுவாங்களே, அந்த மாதிரி 5 கோடி கொடுக்குறியா உனக்கு சீட்டு, இல்லைன்னா உன்னோட சீட்டு கட்டு அப்படின்ற மாதிரி தான் இவங்க அங்கே வேட்பாளர்களே தேர்வு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் தான். நான் எப்படியாப்பட்ட வேட்பாளர்களை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப ரொம்ப சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நபர்கள் தான் வேட்பாளராக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ஒரு ஏழை நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஏழை, பரம ஏழை. நான் அடுத்த வேலை கஞ்சிக்கே கஷ்டம், நைட்டு சாப்பாட்டுக்கே ஒரு பாலாஜி கடையில் போய் மாவு தான் வாங்கினேன். அதே மாதிரி வந்து கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவரும் ரொம்ப ஏழை நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. சத்யபாமா பரம ஏழை. அதே மாதிரி ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, அந்த மாதிரி ஆட்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. இதே மாதிரி காங்கிரஸோடைய மாநில பொதுச் செயலாளர் இருந்த செல்வம் சஸ்பெண்ட் ஆனவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி தென்றல் அப்படின்றது சீட்டு. இவங்களுக்கு எல்லாம் காசு இல்லை, பாவம் பாவம், ரொம்ப நடுத்தரங்கள். அதாவது இந்த சினிமாவில் வாய்ப்பு போனவர், கார்டீன்லாம் விட்டாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சினிமாவில் வாய்ப்பு போனவங்க, கட்சியில் வாய்ப்பு போனவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து ரொம்ப பரம ஏழைகள். அப்ப இதுக்கு எதுக்கு நீங்க மாற்று அரசியல் அப்படிங்கிறீங்க? அது ஒரு மாற்றமும் கிடையாது, இதுதான் அந்த மாற்று அரசியல். இப்ப மாற்று அரசியல்னா இப்ப என்ன அப்படின்னா, வேற கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அதான் மாற்று அரசியல். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, மாற்று அரசியல்னா லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல், ஒரு பெரிய சித்தாந்த இலக்கு கொண்ட ஒரு பெரிய அரசியல். இந்த சொன்னது எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வந்திருக்கு. இவர் எங்க போனாலும் சத்தியம் வாங்குவார் பாத்தீங்களா, இந்த சத்தியம் பண்ணுங்க எனக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு. இந்த வடிவேல் கேட்பார், சத்தியம் பண்ணுடா நீ எனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. இன்னைக்கு என்ன, இந்த வேட்பாளர்கிட்டே சத்தியம் வாங்கியிருக்காரு, உன் சத்தியத்துல தீய வைக்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், 10 பைசா மக்களுடைய காசுல இருந்து திருட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த வேட்பாளரோட மனநிலை இருந்திருக்காடா, கொள்ளக்காரா, 5 கோடி வாங்கினியடா என்கிட்ட இருந்து ஒரு வேட்பாளர்கிட்ட, என்னைய மட்டும் 10 பைசா பொதுமக்களுடைய இதுல இருந்து சம்பாதிக்க கூட சொல்றியடா, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்ற நீ மனசுல கை வச்சு நான் அதான் சொல்லியிருப்பான். என்கிட்ட இருந்து 5 கோடி பிடுங்கினியே, நான் 10 பைசா வாங்கக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி. இப்போ விஜயோட மைண்ட் வைஸ் என்னன்னா, உங்களை தான் நான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலையா, அது மாதிரி. அது என் பேச்சு நான் தான் கேட்க மாட்டேன், நான் தான் அது மாதிரி உங்களுக்கு நீங்க தான் வாங்கக்கூடாது, நான் வாங்கலாம். 5 கோடி என்ன, 100 கோடி என்ன, எவ்வளவு வேணாலும் நான் வாங்குவேன், நீங்க 10 பைசா கூட இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
அவர் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்புகளை நாங்கள் எப்பவுமே கொடுப்போம். 3 எம்எல்ஏக்கள் சீட்டு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அப்படின்றது தான் இந்த அந்த சமத்துவம். 1 கோடியாப்பு அந்த 1 கோடி தான் போல இருக்கு. ஓகே, அப்போ இவர் அந்த கலெக்டர்ல இருந்து ரேஷன் கடையில படி அளக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து சமத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னீங்க. எம்எல்ஏ சீட்ல என்னாச்சு? ஏன் சமத்துவம்? ஒரு பெண் வந்து கார்ல குதிச்சாங்க அவர் வரும்போது, என்னை சந்திச்சு பேசுங்க. ஆமா, அஜித் அவங்க வந்து தூத்துக்குடியில் அவங்களுடைய சகோதரர் வந்து அவர் வந்து திமுக சார்பாக இருந்தாலும் இந்த கட்சிக்கு வந்து நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. பணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய வேலைகளை பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் இங்கே சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு அங்கே பொறுப்பும் கொடுக்கல, சீட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கலன்னு அந்த அம்மா நேராக சென்னைக்கு வந்து விஜய் கார் வரும்போது எட்டி நடுவில் தாவுனாங்க. அப்புறம் அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி ஏதோ பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த அம்மா கார் முன்னாடி தாவினதுக்கு கட்சியை விட்டு தாவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம தவறி போய் கார் முன்னாடி தாவி இருக்கு, அதனால தான் சீட்டு கொடுக்கல. அம்மா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, வேற கட்சியில இருந்து தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஆனா பாவம் 3-4 வருஷமாக முதல்ல விஜய் மன்றத்துக்காக உழைச்சு, அப்புறம் கட்சிக்காக உழைச்சு, தன் காசெல்லாம் செலவு பண்ணதுனால வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து சீட்டும் கிடைக்கல, போஸ்டிங் அம்மா கிட்ட ஒண்ணும் கிடையாது, இனிமே இதுல இருந்து புடுங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு தொடச்சு விட்டுட்டு இப்ப யார்கிட்ட இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் வந்து பாராட்டுறேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இந்த 3 வருஷத்துல முதல் முறையா ஒரு உண்மையை வந்து பேசியிருக்காரு. அது என்ன உண்மை அப்படின்னா, அவருக்கு வந்து போட்டு உடைச்சிட்டார். அவர் இதுக்கு முன்னாடி பல உண்மையை போட்டு வச்சிருக்காரு, பாஜகவை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா அது மறைமுகமா இந்த வாட்டி நேரடியா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்து உங்களோட நிக்க முடியாது, மக்களோட மக்களா ஒவ்வொரு பிரச்சனையும் நான் வந்து நிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இவர் ஏதோ வந்து நின்ன மாதிரி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இவங்களுக்கு ஓட்டை போட்டு உங்களுக்கு நீங்களே ஓட்டு போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஸ்பாட்லேயே நீங்க மனசு நினைச்ச உடனே அவங்க வந்து நிப்பாங்க. இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த 41 பேர் கரூர் சம்பவத்துல இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த கரூர் சம்பவத்துல தலைமறைவானது முதல்ல விஜய், அதுக்கப்புறம் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா, இவங்களாம் கூட அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க, தலைமறைவானாங்க. இப்போ இங்க ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ராஜ்மோகன்றவர், அவர் ஏன் தலைமறைவானார்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு அவரும் ஒரு வேட்பாளர். ஸோ இந்த மாதிரி தன்னை அந்த வாண்டடா இல்லைனா கூட தலைமறைவாகிற அளவுக்கான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு, நானும் வரமாட்டேன், நான் அறிமுகப்படுத்துற என் வேட்பாளரும் வரமாட்டாங்க, ஆனா நீங்க ஓட்டு போடுங்க. ஸோ இந்த உண்மையை வந்து அவர் மேடையில போட்டு உடைச்சிட்டார். நான்லாம் வரமாட்டேன். 2வது எனக்கு இப்ப யாரை பார்த்து வருத்தமா இருக்குன்னா, இவங்களுடைய வேட்பாளர்ல இவங்க வந்து கடைசி நேரத்துக்கு பிடிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் வந்து உண்மைக்குமே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரவங்க தான். அதை இருக்கிற மொத்தத்தையுமே அடமான வச்சு ஒரு 10 கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நடுத்தருக்கு வந்துருவாங்களோ, கடனாளி ஆக போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் யாரும் பிரச்சாரம் பண்ண போறதில்ல, இவர் நம்மளோட வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிமுகமாகாத வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க போற வேலையை விஜய் பார்க்க போறது இல்ல. இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைச்சா என்ன ஆகும்? பாவம் இல்லையா? இப்ப நீங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. முதல்ல மக்கள்கிட்ட அவர் அறிவுறுத்துறாரு, மக்களே நான் வரமாட்டேன். அடுத்தது யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, கேண்டிடேட் சொல்றாரு, நான் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன், நீயே பிரச்சாரம் பண்ணி நீயே பிரச்சாரம் பண்ணி நீயே ஜெயிச்சுக்கோ. அப்புறம் அதுக்கு எதுக்கு நான் உனக்கு 5 கோடி கொடுத்தேன்? அப்புறம் எதுக்கு நான் எதுக்கு உன் கட்சியில வந்து சேரணும்? நானே பிரச்சாரம் பண்ணி நானே ஜெயிக்கிறதுக்கு நான் எதுக்கு உன் கட்சியில வந்து சேரணும்? உன் முகம் தான் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச முகம், நீ சொல்றல. விஜய் நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாரோ? விசில் சின்னம் அப்படின்றது மக்கள் மத்தியில போயிருச்சு. விஜய்னா விசில், விசில்னா விஜய், தாவேக்கா. அதனால நான் வந்து உங்களுக்கு கேன்வாஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து என் கட்சி இல்ல, நீங்க தாவேக்கான்னு சொல்லி பாருங்க, விஜய் கட்சின்ட்டு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு முட்டை கொடுக்குறாங்க. முட்டை கொடுக்கறதுக்கு டிகிரி வாங்கியிருக்குன்னா அது தாவேக்கா கட்சி தான். அப்ப இந்த தேர்தலில் விஜய் பிரச்சாரத்திற்கு வரமாட்டார். மே மாசம் வெயில் அவருக்கு ஒத்துக்காது. வருவாரு, ஆனா அவர் தொகுதிக்கு மட்டும் வருவாரு. அதுலயும் பாருங்க, எனக்கு திமுக தான் எதிரி, ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் வந்து போட்டா போட்டி அப்படின்னாரு. இப்ப அவ்வளவு தூரம் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவும் எதிர்க்கிற நீங்க எதுக்கு பெரம்பலூர்லயும் திருச்சியிலையும் போய் போட்டி போடுறீங்க? ஸ்டாலின் சாரோடைய கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட வேண்டியதானே? அப்ப தெரிஞ்சிடல மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க, ஸ்டாலின் பக்கம் நிக்கிறாங்களா விஜய் பக்கம் நிக்கிறாங்களான்றது தெரிஞ்சிடல. நீங்க அவர் எதிர்த்து போட்டல, அவர் வேணாம் உங்களுக்கு உதயநிதிக்கு தான் ஆகாது அப்படின்னு ஆகி போச்சுல. அவர் சேப்பாக்கம் தொகுதியில் நிக்கிறாருல, நீங்க போய் அங்க எதிர்த்து நிக்க வேண்டியதானே? அவர் சேப்பாக்கத்துல தான் போன தடவை நின்னாரு. நான் என்ன கேக்குறேன், சேப்பாக்கத்துல அவர் 5 வருஷமா அங்க இருந்திருக்காரு, மக்களுக்கு செஞ்சு. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டீங்க, 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆக போகுது. நீங்க போய் சேப்பாக்கத்துல வேலை பார்த்து உதயநிதி இந்த தொகுதியில நின்னா நான் வந்து அவரை காலி பண்ண வைக்கிறேன் உதயநிதி அப்படின்னு ஜெயிச்சு காமிக்கிறேன், போயிட்டு நில்லுங்க. சம்பந்தம் எல்லாம் திருச்சியில எதுக்கு அனாதையா தனியா போய் நிப்பானே? அப்ப என்னன்னா, இந்த கும்பலா இங்க நின்று பார்ப்போம்,
இதில் தோத்துட்டா. இப்போ என்னன்னா சென்னையில் வந்து மொத்தமாக நிற்கிறாங்க இவங்க, வில்லிவாக்கம் அது இதுன்னு பக்கத்தில் நிற்கிறதுனால இங்கே நம்மளுக்கு ஒரு வேலை விழலனாலும் இப்போ திருச்சியில் போய் நின்னா இவங்களுக்கு என்ன, திருச்சியில் இருக்க மொத்த பேரும் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் ஒரு கருத்து கணிப்பு வேறு, திருச்சியில் இருக்கவங்க கண்ணை மூடிட்டு விஜய் வேற ஏற்றுக்கிறாங்க, நம்புறாங்க அங்கே இருக்க இளைஞர்கள் அப்படின்னு யாரோ மண்டையை கழுவிருக்காங்க. அதனால் அங்கே போய் நின்று இப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாமல் டெபாசிட்டே காலி பண்ணி நான் அனுப்புவேன் அப்படின்னு திமுக சார்பாக சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பின்ன அங்கே KN நேரு இருக்காரு, அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் பயங்கரமாக அங்கே வேலை வைப்பாங்க. சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்குற திமுக. அங்கே வந்து உண்மையிலேயே வந்து அவங்க ஸ்ட்ராங்கான, அதுவும் நான் என்ன நினைக்கிறேன், போய் நீ திருச்சியில தான் போய் நிற்பியான்னு நான் கேட்குறேன். அங்கே வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவருக்கு திருச்சினா என்ன, திருச்சியோடைய மக்களுடைய பிரச்சனைனா என்ன, அங்கே என்ன இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே சிறுபான்மையர் ஓட்டு அதிகம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு விஜய்க்கு தான் போடுவாங்க ஓட்டு அப்படின்னு நம்பிட்டு அங்கே போய் நிற்கிறார். பிரச்சாரத்துக்கு போகிற வழியில் அந்த கரூர் போகிற வழியில் காரில் போயிருப்பாரு. இது என்னென்ன காலேஜ் திருச்சியில், இங்கே சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது, இது என்ன காலேஜ், ஹோலி கிராஸ் காலேஜ், அது என்ன காலேஜ், பிஷப் காலேஜ், என்ன எல்லாம் கிறிஸ்டின் காலேஜாகவே இருக்குது. இங்க கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திருச்சியில, எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கிறிஸ்டியன் காலேஜ்ல படிக்கிறது பாதி பேர் வந்து இந்துக்களா இருப்பாங்க. ஆமா, அதனால வந்து நமக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க என்ன அப்படின்னா, கடைசியில் அந்த ஃபாதர் கூட ஓட்டு போட மாட்டாரு, சர்ச் ஃபாதர் கூட ஓட்டு போட மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரு சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவா இருந்தாங்க, யாரு ஆதரவா இல்லை அப்படின்னு. இதுல குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம இந்த தேர்தலை ஒட்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கிறிஸ்மஸ் முடிஞ்சப்ப எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு வட இந்தியா முழுக்க. கேரளாவில் நடந்துச்சு. எல்லா சர்ச்சுக்குள்ளேயும் பூந்து அடிச்சாங்க, பெரிய ரகலை பண்ணாங்க. அதுல குறிப்பா அந்த விஸ்வ இந்து பரிஷத்தும் சரி, VHPயும் சரி, ரொம்ப மோசமா பஜ்ரங் தள் இதெல்லாம் அடிச்சாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு வார்த்தைகள் கூட, நீங்க வந்து சிறுபான்மையினர் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறதுனால ஜோசப் விஜய் அவர்கள் வாயை திறக்கவில்லை. இவ்வளவு நாள் விஜய் வந்தவர், இன்னைக்கு ஜோசப் விஜய் எதுக்குன்னா கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு எனக்கு வேணும் அப்படின்றக்காக கேவலமா, அதாவது அரசியலுக்காக, தேர்தலுக்காக தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக் கொள்வது, கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல போய் நிக்கிறது. இப்போ தமிழ்நாடே உங்க பின்னாடி இருக்கு, நீங்க ஒரே இடத்துல பெரம்பூர்ல மட்டுமே நின்று ஜெயிக்க போறீங்கன்ற உறுதி தானே. அப்ப எதுக்கு நீங்க ரெண்டு இடத்துல வந்து போட்டிடுறீங்க? அப்ப நீங்க பயப்படுறீங்கன்ற. தொன்னால் திமுக பயந்துருச்சு, எங்களோட வருகையால் திமுக பயந்துருச்சு அப்படின்னு. உண்மைக்குமே யார் பயந்துருச்சு? இப்ப உதயநிதி 2 இடத்துல போட்டிடுறாரா? இல்லையே. அவரு அதே தொகுதியில் தானே போட்டிடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் 2 இடத்துல போட்டிடுறாரா? இல்லையே. எடப்பாடி ஒரு இடத்துல போட்டிடுறாரு. உண்மையிலே அப்ப பயந்தது யாரு? ஏன் 2 தொகுதியில் இது ஒண்ணு போனா ஒண்ணுத்துல அப்படின்ற மாதிரி 2 பேப்பர் எழுதி வைப்போம். ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆன, ஒரு பேப்பர்ல பாஸ் ஆயிரும். நம்மளும் வந்து சொல்லிக்கலாம், எதுலையுமே அவருக்கு 2 தான் சரியான இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்காரு. நாம என்ன பண்ண, எனக்கு தெரியாது 2ஆ 1 அப்படின்றது அது வேற விஷயம். ஆனா இவர் உண்மையிலே பயந்துட்டாரு அப்படின்றதுக்காக இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 2 தொகுதி வந்து, ஏன்னா ஆகாணப்பட்ட ராகுல் அவர்களுக்கு வந்து யூபிலையும் கேரளாவிலையும் போட்டிட்டார், யூபி போயிருச்சு, கேரளா டிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேட்டர்ன்ல இவர் வந்து யோசிச்சிருப்பார், ராகுல இவர் வேற ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அந்த மாதிரி ஏதாவது தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்றை வெளியிட்டு அந்த மேனிஃபெஸ்டோவை தெருவா பிரச்சாரம் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டோவை கேண்டிடேட்ஸ் கையில கொடுத்து அதை படிக்க வச்சு, அதை நீங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ எல்லாம் போடுறீங்க. அந்த நீங்க வந்தா இந்த மேனிஃபெஸ்டோ இருக்கிறத நான் எதாவது செய்ய போறேன், இது காமன் மினிமம் ப்ரோக்ராம், நான் இதெல்லாம் பண்ண போறேன், இப்படி நீ மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் வாக்கு வரலாம். அந்த மக்களுக்கு இவர் தான் திமுகவுடைய கேண்டிடேட் அப்படின்றத தெரிய வந்து, முதல்ல இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு மக்களுக்கு பதிவு பண்ண வைக்கணுமா இல்லையா? அது இப்ப நானே கேக்குறேன், தமிழ்நாட்டுல எல்லாரும் போய் விஜய் படம் பாக்குறானா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. 100க்கு 10 பேர் கூட கிடையாது. ஒருத்தர் 2 பேர் விஜய் படம் பார்த்தாலே பெரிய விஷயம். இப்ப நான்லாம் வாழ்க்கையில வந்து மொத்தமாவே 3 படம் தான் விஜய் படம் தியேட்டர்ல போய் பார்த்துருக்கிறேன். அது எதிர்ச்சியா போனது, ஓகேவா, காலேஜஸ்ல. இப்ப நம்ம நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது போன்று விஜயை சாதாரண ஒரு நடிகரா கூட ஏத்துக்காம, அவரை ரசிக்காம மக்கள் தான் 99% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப எந்த தைரியத்துல, எதன் அடிப்படையில் இவங்க வந்து எதையுமே பிரச்சாரம் பண்ணாம விஜயனுடைய முகத்தை காமிச்சாலே போதும் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை எல்லாம். எப்படி ஜெயிக்கிறது, என்ன வேட்பாளர் நிறுத்தினா எப்படி வரும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பிசர் தட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு வேட்பாளர் இறக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இது. இப்போ வேட்பாளர்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களே என்ன பண்ணியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த பாஜகவுக்கு ஒதுக்காம அதிமுகவுக்கு ஒதுக்கியிருக்காரு. இப்போ அவரே ஓரளவுக்கு மதம் இது வந்து இந்த திருப்பரங்குன்றம் வந்து அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போனா இது எந்த மாதிரியான பிரச்சனை வரும், அது நம்மளால வேண்டாம் அப்படின்னு அவரே ஒதுக்குறாரு. நீ எப்படியாப்பட்ட ஆளா இருக்கு, நீ சிறுபான்மையினர்களுடைய தலைவரா? நான் கேட்கிறேன், இவருக்கு கொடுத்துருக்கீங்க அந்த RSS ஐடியாலஜில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு பார்த்தீங்களா திருப்பரங்குன்றத்துல, இவர் பேர் மறந்துட்டானே, நிர்மல்குமார், திருப்பி சொல்லிடுறேன்,
ஆனா நீங்க எப்படியாப்பட்ட ஆளு, நீங்க சிறுபான்மையோட தலைவரா? அதாவது நிர்மல்குமார் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், RSS கார். அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க திருப்பரங்குன்றத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்ப நீ யாரு, நீ எந்த நோக்கத்தால நீ வந்து செயல்படுற, நீ எந்த உன்னோட பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? நிர்மல்குமார் மதுரையில திருப்பரங்குன்றத்துல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட, விஜய் ரசிகர்கள்ட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாரு. எதுக்கு அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்தை வந்து முழுக்க முழுக்க இந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அங்க பண்ணி அதனூடாக ஒரு ஓட்டை கவர் பண்றதுக்காக அவர் வந்து அங்க வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை உருவாக்குவார். இது வந்து என்னன்னா நாளைக்கு நிர்மல்குமார் தாவேக்கால இருக்க மாட்டார், தாவேக்காவே இருக்காது, அது வேற கதை. அப்ப நிர்மல்குமார் நாளைக்கு இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இந்த இளைஞர்களை ஒரு பேக்கேஜை கையில் எடுத்துட்டு அவர் RSSக்கு போயிடுவார். வழக்கம் போல தோத்தோடனே மலைபடி பாஜக போயிடுவாரு. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஐடியாலஜி நிறுவிடுவார். அந்த RSS கருத்தை ஐடியாலஜி கொண்ட ஒரு குரூப் நிர்மல்குமார் வந்து அந்த திருப்பரங்குன்ற தொகுதியில அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வருவார். ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, கண்ணை மூடிட்டு என்ன சொன்னாலும் ரைட்டு, விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் ரைட்டு, கட்சி என்ன சொன்னாலும் கரெக்ட்னு இருக்கக்கூடிய ஆர்கள். அப்போ அவங்களால ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எல்லாம் கேன்வாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் தான். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி பஸ்ஸுக்கு நீங்க எப்படி டி நகர் டிக்கெட் போட்டீங்க? எனக்கு புரியலையே. அவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் நின்று இதுவாயிருக்காரு, அது MLA ஆயிருக்காரு. அப்படிப்பட்டவர் எப்படி தமிழ்நாட்டில் நீங்க வந்து டி நகர்ல தொகுதியில வந்து நீங்க வேட்பாளராக அறிவிச்சிங்க? அப்போ ஒண்ணு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும், இல்ல பாண்டிச்சேரியை சேர்ந்தவராக இருக்கணும். எனக்கு புரியலையே. இல்ல இது யாருன்னே தெரியல. அவரு எப்படி இப்ப ஒண்ணு டி நகர்காரராக இருந்ததுன்னா பாண்டிச்சேரியில ஜெயிக்க முடியாது, பாண்டிச்சேரிக்காரராக இருந்தால் அவர் எப்படி இந்த டி நகர்ல வந்து நிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய கோர் கேண்டிடேட்டு அவருடைய பேஸே வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு தான் நீங்க சொல்லி பிரச்சாரத்தை பண்ணீங்க. பாண்டிச்சேரியிலே அவர் நிக்கல அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு வந்து அவர் டி நகர்ல ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கையில சீட் வாங்க. பாண்டிச்சேரியிலே உனக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னா நீ டி நகர்ல கிடைக்குன்னு எந்த அளவுக்கு? ஆமா, அங்க வந்து ரொம்ப ஓட்டு கம்மி தான். அங்க ஒரு கேண்டிடேட்டா MLA ஜெயிக்கணும்னா இங்க வாங்குற ஓட்டுல கிட்டத்தட்ட 1/4 தாங்க, ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீ அங்கேயே ஜெயிக்க முடியாது, ஆனா டி நகர்ல எப்படி ஜெயிப்பீங்க? பாஜகவுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அதனாலதான் வந்து இங்க ஒரு டி நகர்ல வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது என்னோட. அப்படி இருந்தாலும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒத்துக்குமா? பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டி போடுறதுக்கு ஒத்துக்குடியுமா? இப்போ NR காங்கிரஸோடைய தலைவர் இருக்கார்ல ரங்கசாமி, அவர் வந்து இங்க முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட முடியுமா அப்படின்றத என் கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு யார் விளக்கம் சொல்றாங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது வழக்கம் போல அவர் சொன்ன கருத்து வந்து உறுதியாயிருச்சு. நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஏப்ரல் மேல அப்படிங்கறது வந்து தன் ரசிகர்களுக்கும் தன் கேண்டிடேட்டுக்கும் சொல்லிட்டாரு. இந்த தேர்தலில் இவங்க என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு 1 மாசம் 1.5 மாசத்துல தெரிஞ்சிடும். நல்ல மே 4ஆம் தேதி கின்னஸ் சாதனைக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? 234 தொகுதியிலையும் நம்ம ஒரு வாக்கு கூட ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன வருத்தம்னா, அது ஏற்கனவே நாம் தமிழர் வேற அந்த சாதனையை பண்ணியிருக்கு. இல்ல 2 பேருக்கும் போட்டி, நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கு. என்ன அப்படின்னா யார் டெபாசிட் அதிகமாக இழப்பது? 234 தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் கூட ஜெயிக்காமல் போவது யார் அப்படின்ற போட்டி வந்து போட்டி 2 பேருக்கு தான். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று வந்து தாவேக்கா. இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறா? அந்த கின்னஸ் சாதனை ஏற்கனவே வந்து நாம் தமிழர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாதனையை தாவேக்கா முறியடிக்குதா இல்லையா அப்படின்றத வரப்போற 2026 மே மாசம் 4ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுப்போம். அது வரையும் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.